செய்த முதல் காரியம் என்ன? அற்புதம் நடந்த வேளை எது? தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். எவ்வளவு நேரம் ஜெபித்தான், எந்த விதத்தில் ஜெபித்தான் என்று இல்லை, ஆனால் எப்படி ஸ்தோத்தரித்தான் என்பது இருக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்தரிப்பதன் முக்கியத்துவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. தானியேல் சொல்றான் பாருங்க, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். நல்லா கவனிங்க. பிரச்சனையில் இருந்தப்போ தானியேல் அதிகமா ஜெபிச்சானா? பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறமா தானியேல் அதிகமா ஸ்தோத்தரிச்சானா? நீங்களே சொல்லுங்க. தானியேல் எப்படி விண்ணப்பம் பண்ணினான் என்பதை விட தானியேல் ஸ்தோத்தரித்தது இருக்கிறது அநேக முறை அங்கே இருக்கிறது. என்றால் நம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான். கஷ்டம் வருகிற போது, சிரமம் வருகிற போது, உத்தியோகம் போகிற போது, சுகவீனமாகிற போது, எல்லா பிரச்சனைகளும் நமக்கு முன் வருகிற போது சாதாரணமா நாம ஆண்டவர் சந்நிதிக்கு எப்படியெல்லாம் ஜெபிக்கிறோம், எந்த அளவுக்கு அழறோம். ஆனா தேவன் பதில் தந்ததுக்கு அப்புறம், தேவன் நமக்கு இறங்கியதற்கு அப்புறம், தேவன் கண்ணீரை எல்லாம் துடைத்ததற்கு அப்புறம் அதேனா மறந்து போயிடுறோம். தேவனையும் மறந்துடுறோம், தேவ சந்நிதியையும் மறந்துடுறோம், தேவனுக்கு நன்றி சொல்வது கூட மறந்து போயிடுறோம், தேவ சந்நிதியில் காணப்படுறதே எனக்கு மறந்து போயிடுறோம். பிள்ளை இல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்த தேவன் உனக்கு இறங்கி பிள்ளையை கொடுத்தார், குழந்தைய கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் சர்ச்சில் பார்க்க முடியாதே. ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கே வருதில்லை? எங்க சிஸ்டர் இந்த குழந்தையோடய சரியா போகுது. வேலை இல்லாத நாட்களில் காலையில் எழுந்தோடனே தேவஸ்தானி தான் உனக்கு நினைவுக்கு வருது. ஓட்டோட்டமா ஓடி வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார்ந்துற. முதல் ஆராதனையில இருக்கிற, செகண்ட் ஆராதனையில இருக்கிற, தேர்ட் ஆராதனைக்கு இருக்கிற, ஃபோர்த் ஆராதனைக்கு கூட இருக்கிற. என்ன பிரதர் வீட்டுக்கு போகலையா? வீட்டுக்கு போய் என்ன பிரதர் பண்ண போறேன்? அங்க போய் என்ன பண்றது? தேவ சந்நிதியில இருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. தேவருடைய சந்நிதியில இருந்தா மனசுக்கு அவ்வளவு தைரியமா இருக்கு. வீட்டுக்கு போனா மறுபடியும் பிரச்சனைகள் தான், மறுபடியும் பயம்தான். எஸ், உன் ஜெபத்தை கண்டு உன் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து தேவன் உனக்கு ஒரு அற்புதமான வேலையை கொடுத்துட்டா. என்ன பிரதர் சமீப காலமா சர்ச் பக்கமே காண? எங்க பிரதர் வேலையை சரியா இருக்கு. ஆஹா, இப்படி தேவன் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்தை பற்றி கொண்டு வீட்டிலே நீ உட்கார்ந்து இருந்தா கவனே, எதை பற்றி கொண்டு தேவனை விட்டு விட்டாயோ அவற்றை தேவன் ஒருவேளை கொஞ்சம் உன்னை விட்டு கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுட்டா என்ன ஆகும்? தயவு செஞ்சு யோசிப்பார். தேவன் அற்புதம் செய்கிற போது தேவனை மறந்து போயிடாத. தானியேல் ஒரு அற்புதமான ஆவிக்குரியவன். தான் எவ்விதத்திலே ஜெபம் செய்தானோ, எப்படியெல்லாம் ஜெபம் செய்தானோ, எப்படி மன்றாடினானோ, எப்படியெல்லாம் வேண்டிக் கொண்டானோ, அதெல்லாம் வேதாகமத்திலே இல்லைங்க. ஆனால் எப்படி ஸ்துதித்தான் என்பது இருக்கிறது, எப்படி கனப்படுத்தினான் என்று இருக்கிறது, எப்படி தேவனை மகிமைப்படுத்தினான் என்பது இருக்கிறது. காரணத்தை கவனிங்க. பொதுவா நாம ஜெபிக்கிறவங்களா இருக்கிறோமே தவிர துதிக்கிறவர்களாய் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் இல்லாததினாலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நன்றி அறிதலின் மதிப்பை தேவன் இங்கே தெரியப்படுத்துகிறார். எல்லா மார்க்கமும் அடைக்கப்பட்டிருந்த வேளை, ஆசையெல்லாம் கரைந்து போன வேளை, அற்புதம் நடந்த வேளை. எவ்விதத்திலே இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பதைத்தான் இன்று நாம் பார்த்தோம். இது நம் விசுவாசத்தை பலப்படுத்தும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் பரிசுத்தவான்கள். பிரச்சனைகள் வருகிற போது அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு சாமர்த்தியர்கள். எப்படி? ஜெபம் செய்ததினால். ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. இவள் எல்லாவற்றோடும் கூட ஜெபமும் இருந்தது. பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறாயா? பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? கஷ்டங்களுக்கு ஆளாகி கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறாயா? இத்தனை காலத்துக்கு இப்படியே இருக்க போற? அந்த அழுகை ஆண்டவருடைய சன்னதியில் வந்து அழுதால் அது நல்லது. நீ சிந்துகிற கண்ணீர் இயேசுவின் சன்னதிக்கு முன் சிந்தினால் அது நல்லது. ஆபத்து அபாயங்கள் மறைந்திருக்கிற போது, உயிரே போகும் நிலை வந்தபோது பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள்? ஜெபித்தார்கள். அவர்கள் செய்த ஜெபம் என்ன செய்ததென்றால் எல்லா சூழ்நிலைகளையும் தலைகீழாய் மாற்றியது. உயிரை இழந்து போக இருந்த ஒவ்வொருவரையுமே கூட அவர்கள் செய்த ஜெபம் காப்பாற்றியது. அவர்களின் ஜெபம்
ஒரு சாத்ராக் ஆபேத் நேகோ தானியேலை மாத்திரமன்று காப்பாற்றவில்லை, அழிந்து போகவிருக்கிற எல்லோரையுமே காப்பாற்றியிருக்கிறது. நீ செய்கிற பிரார்த்தனை உன் ஒருவனை மாத்திரம் காப்பாற்றுவதில்லை, அழிந்து போய்கொண்டிருக்கிற உன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அது காப்பாற்றும். நொடிந்து போகிருக்கிற நிலைமையில் இருக்கிற உன் கம்பெனியை, வேலையை இழந்து போகிற நிலையில் இருக்கிற எல்லோரையும் காப்பாற்றக்கூடிய சக்தியை தேவன் உன் ஜெபத்திலே வைத்திருக்கிறார். நீ ஒழுங்காய் ஜெபிப்பாய் என்றால், கவனிக்கிறாயா சகோதரனே சகோதரியை, நீ ஜெபிக்கிற நபராயிருப்பாய் என்றால், நீ எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாயோ அந்த கம்பெனியையே தேவன் காப்பாற்றுவார் உன் ஜெபத்தினால். நீ ஒரு ஜெப வீரனாயிருப்பாய் என்றால், ஜெப வீராங்கனையாயிருப்பாய் என்றால், எந்த குடும்பத்திலே நீ இருக்கிறாயோ அந்த குடும்பத்தையே தேவன் காப்பாற்றுவார். எந்த வீட்டில் நீ இருக்கிறாயோ அந்த வீட்டை தேவன் காப்பாற்றுவார். பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, என் தாசனாகிய தாவீதினாலே நான் அந்த பட்டணத்தை காப்பாற்றுவேன். அப்படிப்பட்ட தாவீது நீயாக வேண்டும். உன்னை கொண்டு உன் குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும். உன்னை கொண்டு உன்னுடைய உத்தியோகம், உன்னுடைய கம்பெனி காப்பாற்றப்பட வேண்டும். உன்னை கொண்டு அந்த வியாபாரம் காப்பாற்றப்பட வேண்டும். உன்னை கொண்டு உன் கிராமமே காப்பாற்றப்பட வேண்டும். உன்னை கொண்டு உன் பந்துக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அது சாத்தியம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றும் தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்று பரிசுத்தவான்களை நீர் உயர்த்தினீர். எல்லா வாசல்களும் அடைபட்டு போன போது, ஆசைகள் கரைந்து போன போது, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் பிரார்த்தனை செய்தார்கள். அவர்களின் பிரார்த்தனைக்கு பிரதிபலனாக நீர் பதில் அளித்தீர். அற்புதங்களை நடப்பித்தீர். உயிரை இழந்து போக வேண்டியவர்களை காப்பாற்றினீர். ஆண்டவர், இன்றும் எங்களுடைய ஜெபத்திற்கு செவி சாய்ங்க தகப்பனே. யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் வாசல்கள் அடைபட்டு கிடக்கிறதோ, யார் யாரெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனைகளில் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ளாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யாருடைய குடும்பம் எல்லாம் சிதைந்து போன நிலையில் இருக்கிறதோ, ஆண்டவரே வேளையிலும் எங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து, வேலையில்லா பிரச்சனையினாலே, பொருளாதார பிரச்சனைகளினாலே, ஆரோக்கிய குறைவினாலே, ஆபத்துக்களாலே, அபாயங்களினாலே, ஆண்டவரே வேளையிலும் சன்னதியில் யாரெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தாங்க ஆண்டவரே. பதில் தருகிற ஜீவனுள்ள தேவன் நீர். விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மேன்மையான பதிலை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.